மதுரையில் ஷேர் மார்க்கெட்டில் 20 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து இழந்த நபர் விபரீத முடிவெடுத்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்ப்யூட்டர் என்ஜினியர் தனது இன்னுயிரை மாய்த்து கொண்டதன் பகீர் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே தனக்கன்குளத்தைச் சேர்ந்த தம்பதி ஜான் ஜோசப் தன்ராஜ் கிறிஸ்டபர். இந்த தம்பதிக்கு 10 மற்றும் 3 வயதில் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கணினி பொறியாளரான ஜான் ஜோசப் பங்குச்சந்தை போன்றவற்றில் முதலீடு செய்து வந்துள்ளார். சம்பாதிக்கும் பணத்தை மட்டுமின்றி கடன் வாங்கியும் முதலீடு செய்துள்ளார். 2 பெண் குழந்தைகள் உள்ளதால் எப்படியாவது சம்பாதித்துவிட வேண்டும் என்ற வேட்கையில் இருந்துள்ளார். இதனால் பங்குச் சந்தையில் தனியார் கிரெடிட் கார்டு நிறுவனத்தின் பங்குகளில் முதலீடு செய்துள்ளார். இந்த சூழலில் கடந்த 3 நாட்களாக மிகுந்த மன உளைச்சலில் இருந்துள்ளார். செவ்வாய்க்கிழமை இரவில் வீட்டில் உள்ள அறையில் தூங்கச் சென்றுள்ளார். மறுநாள் காலையில் 11 மணி வரை கதவு திறக்கப்படாமல் இருந்துள்ளது. சந்தேகமடைந்த அவரின் மனைவி கதவை தட்டியுள்ளார். ஆனால் உள்பக்கமாக தாளிடப்பட்டதால் கதவை திறக்க முடியாமல் இருந்துள்ளது. பின்னர் அக்கம்பக்கத்தினர் வந்து தட்டி பார்த்தும் எந்த ஒரு பதிலும் இல்லாமல் இருந்துள்ளது. உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. விரைந்து வந்த போலீசார் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உள்ளே ஜான் ஜோசப் தூக்கில் தொங்கியவாறு சடலமாக கிடந்துள்ளார். உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் ஜான் ஜோசப் பல்வேறு இடங்களில் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கி பங்குச் சந்தையில் முதலீடு செய்தது தெரிய வந்தது. ஆனால் அதில் நஷ்டம் ஏற்படவே மொத்த பணத்தையும் இழந்துள்ளார். இதனால் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க வழி தெரியாமல் தனது உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. குடும்ப வறுமையை போக்க கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து 20 லட்சத்தை இழந்த கம்ப்யூட்டர் என்ஜினியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருமங்கலம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.